இன்றைக்கு ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகின்றோம். கடந்த பதிவிலையும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பார்த்துருந்தோம் நாங்கள், லிஸ்ட்டோடு சம்மந்தப்பட்டது. இது அதுக்கு முன்ன படித்த பகுதியோடு சம்மந்தப்படுகிறது. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு போல் நாங்கள் செய்ய போகின்றோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டில் மாற்ற வேண்டும். டைட்டில் கொடுத்துருக்குறாங்க, டைட்டிலை நாங்கள் மாற்ற வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொடிக்கு கீழே ஒரு பெரிய அதாவது ஹெடிங் இருக்கின்றது. பெரிய ஹெடிங் ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே இன்னொரு சிறிய ஹெடிங் இருக்குது. அடுத்தது பேராகிராஃப் இருக்குது. அடுத்தது ஹெடிங் இருக்குது. அடுத்தது பேராகிராஃப் இருக்குது. அடுத்தது ஹெடிங், அடுத்தது பேராகிராஃப், அடுத்தது ஹெடிங், அடுத்தது பேராகிராஃப். அதாவது முதலாவது ஹெடிங் மட்டும்தான் பெரிதாக இருக்கின்றது. H1 நாங்கள் அதை கொடுக்க போகின்றோம். அடுத்த ஹெடிங் எல்லாம் ஒரே அளவில் தான் இருக்கின்றது. அப்போ அதை நாங்கள் H2 அடுத்த ஹெடிங் எல்லாம் கொடுக்க போகின்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேராகிராஃப். ஒவ்வொரு பேராகிராஃப் ஹெடிங்குள்ளே வருகிறது. இதை இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகின்றோம். இப்போ இதில் டைட்டிலை மாற்றுகின்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாடிக்கு கீழே H1 ஹெடிங் கொடுக்கின்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா H2 ஹெடிங் கொடுக்கணும். அடுத்தது பேராகிராஃப். ஸ்லாஷ் போட்டு வியை க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்தது H2 ஹெடிங்.
இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்கு கீழே பெரிய ஹெடிங் இருக்குது H1ல். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறிய ஹெடிங் இருக்குது, 4 ஹெடிங் இருக்குது. அதுக்குள்ளே 4 பேராகிராஃப் இருக்குது. இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதையே நான் பிசியில் உங்களுக்கு செய்து காட்டுவேன். இப்போ இதில் நான் செய்திருக்கின்றேன். இதை நாங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் ப்ரௌசரில் என்ன மாதிரி வருகிறதுன்று பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதில் வந்திருக்கிற மாதிரி வருகிறது. டைட்டில் மாற்றினாங்கள், அப்புறம் H1ல் ஹெட்டிங் கொடுத்தினாங்கள், அதுக்கு அங்கால கொடுத்த ஹெட்டிங்கெல்லாம் H2ல் கொடுத்துருக்குறோம், அதுக்குள்ளே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி ப்ரௌசரில் வரும். அப்போ நாங்கள் எந்த படத்தை வைத்து செய்ய வலிக்கிட்டோமோ அதே மாதிரி செய்திருக்கின்றோம்.